ஈரானில் தற்போது நிகழ்ந்திருக்கின்ற இந்த அதிகார மாற்றத்தினை தொடர்ந்து ஈரானினுடைய உயர்மட்ட அரசியல் தலைவர் மொஜ்தபா ஹமேனி அவர்கள் அணு ஆயுத தடையை நீக்கப் போகின்றாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் தற்பொழுது எழுந்த வண்ணமே இருக்கிறது. சர்வதேச அரசியல்ல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஈரானினுடைய புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா ஹமேனி பொறுப்பேற்றிருக்கிறார். முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய மறைவுக்கு பின்னர் அவரது மகன் இந்த உரிய அதிகார பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பதவியேற்றதை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவு மற்றும் அணுசக்தி கொள்கைகள்ல பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழலாம் என்று சொல்லி சர்வதேச அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இவர் பதவியேற்று முதன்முறையாக உத்தியோகபூர்வமான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் நேற்று தினம் அளவிலே. அதாவது வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களும் மூடப்பட வேண்டும். அப்படி மூடப்படாவிட்டால் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லி ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ஹோர்முஸ் நீரினை தொடர்ந்து மூடிவைக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமலுக்கு அந்த கொல்லப்பட்ட ஈரானியர்களினுடைய இரத்தத்திற்கு பழி வாங்குவதற்கு ஈரான் ஒருபோதும் தயங்காது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் ஈரானினுடைய உயர்மட்ட அரசியல் தலைவர் மொஜ்தபா ஹமேனி உலக சமூகத்திடம் அமெரிக்கா தனது அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தற்போது இந்த விஷயம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருந்தார். அதாவது உடனடியாக உங்களோட கைகளில் இருக்கிற அந்த ஆயுதங்களை கீழே போடுங்கள், போட்டுட்டு எங்களிடம் சரணடையுங்கள் என்று சொல்லி ஈரானுக்கு அவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஈரான் என்ன செய்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா கொடுத்த அதே எச்சரிக்கைக்கு பதில் எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த கருத்தியல் மற்றும் அரசியல் பிளவு மேலும் ஆழமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அரசியல் நெறிமுறைகளும் பாதுகாப்பு வாதங்களும் ஒன்றுக்கொன்று எதிராக பயன்படுத்தப்படுறதால உலகளாவிய ரீதியில மேலும் பதற்றங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லி சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை ஒன்றையும் தற்போது விடுத்திருக்கின்றனர்.